ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டேப் கூடையோட பேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக நான் வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் போய் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாட் எப்படி பண்ணுறதுங்கிறதும் சொல்லிட்டேன், ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கடைசியாக வந்து இந்த டேப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த டேப் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறமா இந்த நாட்டோட ஒயர் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இது ஜாயினிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டேப்பு வந்து நான் வந்து இந்த மாதிரி டேப்பு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெண்டாக எடுத்து கட் பண்ணிக்கல, அப்படியே நான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சின்ன அளவு தான், அதனால் இப்படியே போட்டுட்டேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்தேன். இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டேப்பை வந்து ஆல்ரெடி இங்கே நாட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு டேப்பை வந்து முன்னாடி இருந்து இப்படியே சொருகிருங்க. ஓகே, இந்த பின்னாடி இருந்து நம்ம இன்னொரு டேப்பை வந்து இந்த மாதிரி சொருகிறேன். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த நாட்டுக்குள்ளே இந்த டேப்பை வந்து நம்ம சொருகிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த நாட்டை நம்ம கண்டினியூட்டியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு டேப்பு மேலேயும் ஒரு டேப் கீழேயும் போடும்போது அந்த க்ரிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பிடிச்சிட்டே போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணிப்பேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நாட் போடுற மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே இருந்து இந்த டேப்பை வந்து உள்ளே சொருகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ கீழே இருந்து சொருகின டேப்பை எடுத்து இழுத்துருங்க. நல்லா இழுத்து வச்சுட்டு திரும்பியும் இந்த மேலேருந்து சென்டர்லேருந்து கொண்டு வந்து முன்னாடி சைடு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஹிண்ட்டுன்னு சொல்லிடுறேன். இந்த அவுட்டில் இந்த இடத்துல வர்ற இடத்துல கர்வ் பண்ணி வரும் பார்த்தீங்களா, மூளை திருப்புற இடத்துல, அந்த மூளை திருப்புற இடத்துல மட்டும் ஒரு சுற்று எக்ஸ்ட்ராவாக போட்டு சுற்றிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளை கூடையோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே வரும். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே சொருகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு சுற்று எக்ஸ்ட்ராவாக சுற்றி போட்டிங்கன்னா தான் அந்த பேஸ் வந்து அழகாக நீட்டாக வந்து நமக்கு கர்வ் வந்து கரெக்டாக திரும்பும். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த டேப் கூட வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம போட்டுகிட்டே போகிறது தான். இதுதான் அளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நம்ம கூட வந்து எந்த அளவுக்கு நம்ம